ஹே காய்ஸ், நேற்று போர் மோட்ரு போட்டுட்டோம். இன்றைக்கி கேணி மோட்ரு போட்டுற போகிறோம். உள்ளே கேட் வால்லாம் ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. வெயில் காலத்தில் மதியானம் தண்ணி திருப்பி விடுறத காலையில் திருப்பி விட்டோம்னா சீக்கிரமாக பாயும். அதனால காலையிலே மோட்ரு போட்டு விட்டு சவுக்காடு திருப்பி விட்டாச்சு. ஒரு கேணி மோட்ரு போடாமல் இருந்துச்சு. தண்ணி எவ்வளோ இருக்குன்னு கேணியில் எட்டி பார்த்துட்டு அந்த கேணி மோட்டரையும் போட்டு விட்டு மாடெல்லாம் எப்பவும் போல் தண்ணி விட்டு மாற்றி கட்டி குளை தள்ளி போட்டு நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் இருந்த ஆடு குட்டி போட்டுருந்துச்சு. அது இன்னைக்கு குட்டிக்கெலாம் பால் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம தோட்டத்துக்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரை கொய்யாக்காய் அறுத்து வச்சுருந்தாங்க. அதை வெயிட் வச்சு கொண்டு போய் தோமை பஸ் ஸ்டாண்டில் கொடுக்கணும். அதையும் கொடுப்பேன் வண்டியில் தூக்கி வச்சுட்டு கிளம்பியாச்சு. கொடுத்துட்டு இன்றைக்கி தயிர் சாப்பாடு காலையில். அதை அப்புறம் சாப்பிட்டுட்டு திரும்ப தோட்டத்துக்கு போயிட்டு கோழி குஞ்செல்லாம் ஒவ்வொரு கோழி குஞ்செல்லாம் தண்ணி வச்சு திறந்து விட்டு சப்போட்டா காய் 2.5 மூட்டை அறுத்து வச்சுருந்தாங்க. அதையும் தோமை பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் கொடுக்கணும். அதையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வரும்போது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அப்புறம் அதையும் ஒட்டிட்டு குட்டி போட்ட ஆடு இன்னும் உடம்பு சரியாகலை. அதுக்கு ஊசி போடலான்னு டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு குட்டி போட்டுறதுனால ஊசி போட்டால் பால் குறைஞ்சி போயிடும். அதனால் மெடிசன் எழுதி தரேன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாரு. நம்மளும் போய் மெடிக்கலில் வாங்கிட்டு இதில் 5 டேப்லெட்டு ப்ளஸ் 20 ml இந்த டானிக் 2 நேரம் ஊற்ற சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி ஊற்றிருக்கு. பட் என்ன ஆகுதுன்னு தெரில, பார்ப்போம். சாயந்தரம் போய் காலையில் போட்ட மோட்ரு 2 நிப்பாட்டிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா ஒரே ஒரு குட்டி மட்டும் இருந்துச்சு. அப்புறம் தான் பார்த்தா பக்கத்தில் ஆடெல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் அதையும் பிடிச்சி கொண்டு போய் ஆட்டோட ஆடை விட்டுட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.